இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 3:9. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் சாமுவேலை எழுப்பும்போது அவன் ஒவ்வொரு தடவையும் ஏலி தான் கூப்பிட்றான்னு நினச்சிக்கிட்டு ஏலிக்கிட்ட எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான். 3வது தடவையும் கடவுள் சாமுவேலை கூப்பிடும்போது ஏலி தான் கூப்பிட்றான்னு நினச்சதுனால தேவன் எதுக்காக சாமுவேலை எழுப்பினாரோ அதை அவன்கிட்ட சொல்லலை. எப்போ கூப்பிட்டது தேவன் தான்ன்றது உணர்ந்தானோ அப்போ தான் தேவன் அவரோட திட்டத்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது நமக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் யார் மூலியமாவோ இல்லை வசனம் மூலியமாவோ இல்லை தீர்க்க தரிசனமாவோ வெளிப்படுத்தும் போது நம்ம சுதாரித்து தேவனோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்னா சும்மா ஏதோ மனசில் தோணுதுன்னு அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். நம்மளோட குழப்பத்தில் தோன்றதுக்கும் தேவன் நம்மளோட மனசில் உறுதியாக தோண வைக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதன்படி நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு துணையாக இருந்து அவர் போட்ட திட்டத்தை நம்மளை கொண்டு செய்து முடிப்பார். ஆமேன்.